फ्रेंड्स वेलकम टू एसएमएस சமையல் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா சிக்கன் பாயா பண்ண போறோம். சப்பாத்திக்கு நல்ல டேஸ்டா இருக்கும், இடியப்பத்துக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம், எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம். நம்ம ஸ்பைசி வேற எதுவும் ஆட் பண்ண போறது இல்ல, ஒன்லி பச்சை மிளகாய் தான். 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய ஸ்பூன்னால ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை. நான் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து நான் இதை வந்து ஊற வச்சிருக்கேன். கசகசா, முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒரு இடத்துல இதுக்கு ஆட்டுற வீடியோவே ஒழுங்கா வராது. போனை கேட்ச் பண்ண முடியாது. நீ ஒழுங்கா ஒரு இடத்துல நின்று, நான் போற இடத்துக்குலாம் வராத. எடுக்க மாட்டேன். சோம்பு சின்ன ஸ்பூன், நல்ல ஒரு சோம்பு. அவ்வளோதான். இதை இப்போ நம்ம பேஸ்டாட்டம் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்எஸ் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கனை வச்சு ஒரு பாயா பண்ண போகிறோம். இது வந்து இடியப்பம் சப்பாத்திக்கெலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது நான் தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ கறி மசாலா, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கு ஸ்பைசி வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் தாளிக்கிறதுக்காண்டி ராவா போடுவோம். வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய், தக்காளி கொஞ்சம் 5 நிமிஷம் செண்டு போட்டுக்கலாம், ரொம்ப வதக்கக்கூடாது. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி தான், சின்ன தக்காளி போடுறேன். தக்காளி வந்து ரொம்ப வதக்கக்கூடாதுங்க, அப்புறம் கலர் மாதிரி போயிடும். இதோட சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நாட்டுக்கோழிங்க. கிரேவிக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு மசாலா அரைச்சி வச்சிருக்கேன். என்னன்னா அரை மூடி தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை, கசகசா, முந்திரி பருப்பு, இது எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். இதோட வந்து நம்ம வந்து கொஞ்சம் மிளகு சேர்த்து அரைச்சிக்கலாம்.
அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ இந்த தேங்காய் அரைச்ச மசாலாவை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல நின்று நீ ஏன் இங்கிட்ட அங்கிட்டுமா பல்ட்டி அடிக்கிற? வீடியோ நல்லாவே இருக்க மாட்டேங்குது. கொஞ்சோண்டு மிக்ஸி கழுவுன தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மஞ்சத்தூள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நாட்டுக்கோழி கொஞ்சம் ஸ்மெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காண்டி நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை அப்படியே மூடி ஒரு 4 விசில் விட்டதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். 4 விசில் வந்தோன்னே காட்டுறேன். பாருங்க, பாயம் நல்லா மணக்குது, நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. இது வந்து இடியப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி ஆவி பறக்க சுட சுட வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.